அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கால புருஷனுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். இந்த சுக்கிரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் 28க்குள்ள கொடுக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க, டிசம்பர் 28 இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 28க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது. யாருக்கு வந்தாலும் சரி, சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்திய வந்தாலும் சரி, உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னா. ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. ஒரு வருட பலனை ஒரு மாசத்துல கொடுத்துருவார். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல ஒரு காலபுருஷன் 11ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரு. அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய யோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி இதுலயுமே ஒரு தைரியமான குணம் உள்ள ராசி எதுனா இந்த மேசராசி தாங்க சொல்லணும். ஏன்னா காலபுருஷனுக்கு இது 1வது ராசி. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா மேசராசி. சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய ராசி மேசராசி. அதான் தன்னம்பிக்கை தன்மானத்தோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த மேசராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சம் ஸ்டேட் பார்வோட பேசுவாங்க. அது மாதிரிதான், வேற ஒண்ணும் கிடையாது மேசராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார், இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி, நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தொடர்ச்சியா மாத பலனும் சரி, இல்ல தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ, எல்லா கிரக பயிற்சியும் சரி இந்த அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, தயவு செய்து இதை ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஜாதகத்துல சுக்கிர தசை வருதா இல்ல சுக்கிர புத்தி வருதா பார்த்துக்குங்க. உங்க லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க. இது தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, மேசராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பதான் ரொம்ப சிறப்பு. என்னை பொறுத்தவரை சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதிங்க, உங்களுக்கு 2ஆம், அதாவது உங்களுடைய குடும்பம், வருமானம், இன்கம் இதெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான் சொல்லணும் மேசராசிக்கு மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் சொல்ற. மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, எல்லாமே பொதுமக்களுடைய தொடர்பு, இதெல்லாமே 7ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் எல்லா செல்வமும் கிடைக்கிறாங்க. 2ம் 7ம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இது கேந்திர பாகம். இந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வந்து அவர் 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. நான் இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு வல்ல. நான் தயவு செய்து இந்த கெட்ட பலன் மேசராசிக்கு நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முன்னேறக்கூடிய நேரம் வருது ஜாதகத்துல. அது நல்லா திசாபுத்தி இருக்கணும், தயவு செய்து எடுத்துக்கங்க. அதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் சொல்றீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய எனக்கு சரியா மேட்ச் வரணும். கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, திசாபுத்தி மாறுதலா இருக்கும். அதனாலதான் பொது பலன் கண்டிப்பா நான் சொல்றது. பொதுவா சுக்கிர பகவான் யாருங்க? சரி, சுக்கிர பயிற்சி பத்தி பேசணும். சுக்கிர பகவான் யாரு? ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் தான் சுக்கிர பகவான் தான். இப்ப எல்லாரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் லைஃப்ல, இப்படி வாழணும் அப்படி வாழணும், நிறைய ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான். இதுலயுமே ஒரு மனிதனுக்கு பாருங்க, ஆடம்பர காரு, சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான் வருவாரு. அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் சுக்கிரனுடைய வாசம் இங்க அதிகமா இருக்கும். ஒருத்தர் பியூட்டி பார்லர் வச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் சார்ந்த ஒர்க் பாக்குறாரு, இல்ல இந்த நிறைய பேர் இந்த ஓவிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் பாருங்க எல்லாம் சுக்கிர பகவான் ஆதிக்கம் வரும். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. நம்ம இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. எல்லாம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் ஜாதகத்துல பலமா இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வருஷம் பலனை இது ஒரு மாசத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் கொடுத்துருவாரு. ஏன்னா டக்குன்னு வந்தாருன்னா அள்ளி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அதனாலதான் சுக்கிர பகவானுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த ஒரு மனிதனுக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ வந்துட்டா பாருங்க பயங்கரமா இருக்கும்.
அவர் என்ன என்ன உல்லாசமா போகணும், நல்லா நீட்டா போகணும், நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணணும், நீட்டா ஒரு பர்சனாலிட்டியா இருக்கணும், அப்படி எண்ணங்கள் அவங்க மைண்டுக்குள்ள வந்துடும், அழகா ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பயிற்சி தான் நம்ம பாக்குறோம். என்னை பொறுத்தவரை இது 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கிறதுனால இங்க கெட்ட பலன் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு என்னை பொறுத்த நான் சொல்ல மாட்டேன், மேசராசிக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏன் சொல்லியிருக்கலாம்னா அவங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருக்காரு. யாரு ஜாதகத்துல எல்லாத்துக்குமே நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன பலன் கரெக்டா இருந்திருக்கும். நான் சொன்ன பலவீனம் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு இந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், ஒரு வேலை மாற்றம், வேலை உத்தியோகத்துல தடைகள், தாமதங்கள், அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சுகத்தன்மை, இது எல்லாமே நிறைய பேர் மேசராசியை கேட்டீங்கன்னா ஆமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் மன வருத்தம் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும். கண்டிப்பா கேட்டா அதை அற்புதமா சொல்லுவாங்க, ஆமா இருந்துச்சு, இந்த பிரச்சனை இருந்துச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நீசமா இருந்தார். அதனால கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக. இல்லைன்னா குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கு, வம்பு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, யாரும் உங்க குடும்பத்துல மேசராசியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாருங்க ஒரு குழப்பங்கள், ஒரு தடுமாற்றங்கள், படிப்பா கல்வியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றத்தை, ஒரு சிந்தனை இல்லாத தன்மைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க. இதை கேட்டா மேசராசிகரை சொல்லுவாங்க, ஆமாங்க ஒரு 2 மாசம் ஒரு மைண்ட் சிந்தனை இல்லை, எனக்கு சரியான ஒரு விஷயத்துல இறங்கி நான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியல அப்படிங்கிற சிந்தனை தான் வரும். ஏன்னா கடகராசிக்கு போனா இங்க குழப்பத்தை கொடுத்துருவாரு. ஒரு பதஷ்ட குணங்கள் இருந்துரும், சரியான ஒரு சிந்திக்க முடியாது, ஒரு வேலையில ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடுல இறங்க முடியாத தன்மைக்கு ஒரு சில பேருக்கு தள்ளப்பட்டிருக்கும். வெளிநாடுல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்றேன். இது யார் ஜாதக தசாபுத்தி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான். என்னை பொறுத்தவரை இப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்ன பண்ண தெரியுமா, வருமான பொருளாதாரத்தை குறையே விடாது, குறையவே குறையாது. கொஞ்சம் இனிமே இன்கம் வருமானம் நல்லா இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசணத்துல போறாரு, அதாவது குருவோட சாரத்துல போறாரு. அந்த குரு பாருங்க ஒரு 2ஆம் இடத்துல பலமா இருக்காரு. அது இல்லாம 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து நேரம் எங்கே பாக்குறாருன்னா 5ஆம் பாவத்தை பாக்குறாரு 7ஆம் பார்வையாக. அப்ப என்னை பொறுத்தவரை 11ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் இடத்தை 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது இங்க நல்ல ஒரு வருமான இன்கம் குறை இல்லாம கிடைக்கும். என்ன கிடைக்கும்? குறை இல்லாம கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க லாபம் வருமானம். இப்ப ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்காக பணம் சேர்க்கணும், ஃபேமிலிக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். இவங்களுடைய பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும். பிடிவாத பேச்சு ரொம்ப பேசுவாங்க. இப்ப ஆனா ஒரு காரியத்தை நினைச்சு கண்டிப்பா அந்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடும். ஏன்னா சுக்கிரன் சனி இணையினால நல்லா உழைக்கக்கூடிய திறமை வந்துடும் என்னை பொறுத்தவரை. அப்போ இங்க பொருளாதார வருமானம் இன்கம் இந்த சுக்கிர சனியால யாருக்கெல்லாம் சுக்கிர சனி ஜாதகத்துல யோகமா இருக்கோ இவங்களுக்கெல்லாம் சூப்பரா வருமானத்துல குறையே இருக்காது. இப்ப நீ எங்கே வேணா போய் பணம் கேளுங்க, எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் எனக்கு கிடைக்க மாட்டுது, ரொம்ப நாள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதாவது பணத்துல குடும்பத்துல வருமானத்துல எனக்கு பிரச்சனையா இருக்குது, இந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, நான் இத்தனை வருஷம் தான் அலையுதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பீங்களே, தயவு செய்து ஜாதகத்துல பாருங்க, தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப இந்த பணம் சார்ந்த விஷயம் கொடுத்த பணம் உங்களுக்கு கையில கிடைக்கும். இப்ப வருமானம், பணம் சார்ந்த விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயம், இது எல்லாமே ஓகே யாருக்கு? மேசராசிக்காரங்களுக்கு. அடுத்து பாருங்க, இப்ப நான் வீடு கட்ட போறேன், நான் இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா சனியும் சுக்கிரன் இணைகிறதுனால ஆடம்பரமான ஒரு வீடு, அனுகூலமெல்லாம் வீடு, நல்ல ஒரு அமைப்பான வீடு கண்டிப்பா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல 4ஆம் இடம் அதாவது நல்ல ஒரு பலமா இருக்கு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவங்களுக்குலாம் இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி வாகனம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளான் வந்துடும். இது எல்லாமே ஜனவரி 14க்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் டிசம்பர் 28 இருந்து ஜனவரி 28க்குள்ள நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில சொல்றேன். அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. இப்ப அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்குல்ல, 2 நாவே இந்த வாதாடுறது தானே, 7ங்கிறது வழக்கு தானே, அதுல உள்ள பிரச்சனை எல்லாம் பாருங்க ஒரு முடிவுக்கு வரும். இப்ப ஏதாச்சும் அரசாங்கம் மூலமாக ஒரு முடிவுக்கு வரலன்னா அரசாங்க கிரகத்தை இந்த சூரிய பகவானுடைய வீட்டை இந்த சனி சுக்கிரன் சேர்ந்து பார்க்கலாம், இங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி காட்டுது. வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது எல்லாமே சரியாகி நிறைய பேருக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். இந்த சுக்கிர பேச்சினால சொல்றாங்க இது நல்லா சப்போர்ட்டா இருக்குண்ணா. ஏன் காரணம் இல்லாம சொல்ல, சப்போர்ட்டா அந்த கிரகங்கள் இருக்குது. நீசப்பங்க ராஜயோகத்துல செவ்வாய் இருக்காரு, அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. ஏன்னா ஒரு நீச கிரகம் போயிட்டு வக்ரமான அது நீசப்பங்க ராஜயோகத்துக்கு போகும். அது மட்டும் இல்லாம அது புனர்பூசணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு, அதனால இங்க நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு என்னைய பொறுத்தவரை. அதே மாதிரி எங்க போய் நீங்க கடை கட்டாலும் கண் உதவி உடனே கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயம் ஒற்றுமை சூப்பரா இருக்கும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும். இப்ப திருமண பேச்சுனா கண்டிப்பா நீங்க பேசிருங்க, கண்டிப்பா நிறைய பேர் ஜனவரி 28க்குள்ள நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஆகலாம், முடிவு பண்ணி மனைவி இந்த கணவர்னு சொல்லி நிறைய பேர். கோச்சார கிரகம் நல்லா இருக்கு, ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துட்டால் இப்ப திருமண கிரகங்கள் கைகூடி வந்து நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் ஜனவரி 28க்குள்ள நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு
மேஷத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு பாருங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் என்னைய பொறுத்தவரை. இதுல நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டைமிங் பக்கவா இருக்கு. இப்ப வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துக்கு படிக்க போறீங்க அப்படின்னா அங்கே படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே பாருங்க நிறைய பேர் ஒரு வெற்றிகள் வருது. மெயினா சகோதர சகோதரி உறவுகள் சார்ந்த பிரச்சனை, ஒரு தடைகள் தாமதம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா புதன் வந்து பாருங்க 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அன்பு, ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல சிந்தனை, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். புதன் வந்து குருவுடைய வீட்டுல இருந்தாவே சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும். வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு, அதிக பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா காரணம் என்ன சொல்றேன்னா, இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து பாருங்க உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ப்ரமோஷனை கொடுக்குது. அப்ப நல்ல ஒரு ப்ரமோஷன் அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு என்னைய பொறுத்தவரை மேசராசிக்கு பர்ஃபெக்டா இருக்குது. அது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இது எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப அடிங்க தொழில, இப்ப பண்ணணும் தொழில. யாரெல்லாம் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஜனவரி 14க்கு அப்புறம் தை பிறந்த உடனே தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2ம் 10ம் இணையுது. 2ம் சனியும் 10ம் இணையும் போது இங்க தொழில இவங்க தான் கிங்கு, மேசராசிக்காரங்க. அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு அமைப்புல தொழில் நீங்க பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குதா, அவங்களுடைய விதி ஜாதகத்துல பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல யோகங்கள் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லுவேன். டைமிங் பக்கவா இருக்கு, அதனால சொல்றேன். இல்லைன்னா நான் தவறா சொல்ல மாட்டேன். டைமிங் பக்கவா இருக்கு. இந்த சுக்கிர சனி இணைவால் சொல்றேன். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் டாப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா டாப்பா கொண்டு போயிடுவாரு. அதே மாதிரி பாருங்க பெருமண்ட பணம், இந்த லாட்ரி யோகம் கிடைக்குமா, அடிக்குமா, அடிக்காத சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, அவங்க எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு. சுக்கிரன் கொடுத்தே தரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப மட்டும் யோகம் மட்டும் கரெக்டா இருந்துச்சு, தசாபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப லாட்ரி யோகத்துல ஃபர்ஸ்ட் சாதிக்கக்கூடிய நபர் யாருன்னா மேசராசி தான் இருப்பாங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க. ஜாதகத்தை பார்த்து வெற்றி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு. மெயின் அந்த விளையாட்டு துறை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களா அவங்களாம் சூப்பர். ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு, அது மருத்துவர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வீடு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், நிறைய பேர் மேசராசியில் இருப்பீங்க. அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியா வருது. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் இந்த சுக்கிர பயிற்சியா பாருங்க, மெயினா அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அந்த அதிபதி போய் 9ஆம் இடத்துல சூரியன் பலமா இருக்கிறார், 10ஆம் இடத்துல திக்பலமாக போறார். அப்போ உயர்ந்த இடத்துக்கு அஸ்வினத்துக்கார போறாங்க, ஒரு உயர்ந்த பதவிக்கு போறாங்க. நல்ல ஒரு திறமை வரப்போகுது. அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலம், வெற்றிகள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகங்கள், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு மேசராசி. மேசராசியில் உள்ள அஸ்வினத்துல நல்லா சுபகாரியம், சுப செலவு பண்ணிடுவாங்க. திருமண பேச்சா பேசுவீங்க, வேலையா பேசுவீங்க, படிப்பு கல்வியா நல்லா இருக்கும். அரசாங்க தொடர்பா, அரசு அனுகூலமா எல்லாமே தேடி வரணும் என்னைய பொறுத்தவரை அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பரணிஸ்தரம், ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க, நல்லா குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. நீங்க என்ன சிந்திச்சாலும் சரி எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மட்டும்தான் வரும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் வரலாம். இல்ல வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். நீங்க ரொம்ப ஒரு நாகரீகமா இருக்கக்கூடிய ஆளு, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய கூட உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். கணவன் மனைவியில ஒற்றுமையா இருப்பீங்க. தன்னுடைய கணவரை பத்தி, மனைவியை பத்தி ரொம்ப சிந்திக்க கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பொதுமக்களோட செயல ரொம்ப ஈடுபாடு பண்ணுவீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை, படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட, தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். இனிமேதாங்க சூரியனுடைய பலமே உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க தொடர்பு, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு மதிப்பு மரி அந்தஸ்து, உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படிப்பட்ட எதிரையும் ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துமே மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. ஏன்னா நீங்க நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாட வாழக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நீங்க போகக்கூடிய பதையிலுமே ஒரு வெற்றி பதையா வரும். வரக்கூடிய மேச ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.